நமஸ்காரம். நம்ம சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது மஸ்க் மெலான் ஜூஸ். எல்லா ஜூஸுமே சம்மர் ட்ரிங்க் தான். எல்லா பழமுமே ஜூஸ் பண்ணி குடிச்சா சம்மருக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மஸ்க் மெலான் ஜூஸ் மட்டும் நீங்க எதுக்கு தனியா காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மஸ்க் மெலான் நிறைய 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 நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்னும் சில பேருக்கு இதோட டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கிறது இல்ல, அது ஏன்னு எனக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஃப்ரூட்டா சாப்பிட்டா பிடிக்காதவா மேபி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஃப்ரூட்டா கூட அப்படியே சாப்பிடாம கொஞ்சோண்டு வெள்ளத்தை வச்சோ இல்ல சர்க்கரையை மேல தூவியோ சாப்பிட்டேன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அந்த டேஸ்ட் தெரியாம இன்னும் கொஞ்சம் சர்க்கரையோட சாப்பிடும்போது ஆர் இந்த வெள்ளத்தோட சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் இட் வில் ஓவர் பவர். அப்போ யூ மைட் பி ஏபிள் டு ஈட். சோ எதுக்கு நான் மஸ்க் மெலன் ஜூஸை தனியா ஒரு வீடியோவா போடுறேன், ஒரு என்ன இருக்குல்ல பெருசா அப்படின்னு கேட்டேன்னா, 90% ஆஃப் திஸ் ஃப்ரூட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். இது ரொம்ப நல்லது. பித்தம், வாதா, அதாவது இந்த ரொம்ப பித்தம் ஆயிருக்கும் உடம்பு. இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம எல்லார் வீட்லயுமே காஃபி குடிக்கிறோம். சோ காஃபி குடிக்காத வாழை கிடையாது இப்போ. சோ இந்த காஃபி குடிச்சு 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 சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஒரு மாதிரி இந்த அசிடிட்டி, ஒரு மாதிரி இந்த அசிடிக் ஜூஸ் எல்லாம் இங்க நிக்கும். அது ஒரு மாதிரி அவளுக்கு துப்பவும் முடியாது, இல்ல என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ரெண்டு கட்டாலாம் மாட்டிட்டு இருக்கும் இல்லையா. நம்ம ஓவரா காரம் எல்லாம் சாப்பிட்டுருப்போம். இந்த சம்மருக்கு முதல்லயே நம்ம காரம் அவாய்ட் பண்றது நல்லது. ஜென்ரலாவே காரம் அவாய்ட் பண்றது நல்லது. பட் இந்த சம்மருக்கு நம்ம ஊறுகாய் எல்லாம் போடுவோம். ஸோ வீட்லயே நம்ம வடுமாங்காய், ஆவக்கான்னு என்னென்னமோ போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம அசிடிட்டியை உண்டாக்கிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த அசிடிக் இதெல்லாம் பர்ன் அவுட்ஸ் எல்லாம் நல்லாவே நமக்கு கூல் பண்ணி கொடுக்குற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் மெலான் தான். நம்ம எவ்வளவு நம்ம உடம்புல பித்தம் இருக்கோ அவ்வளோக்கு இந்த பித்தத்தை எல்லாமே நன்னாவே குறைச்சு கொடுக்கும். ஸோ திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் வாதா அண்ட் பித்தா பீப்புள். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மஸ்க் மெலான் எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்னு. இது மெயினா பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஃபார் ரீஜெனரேஷன். நான் ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இப்போ உடம்புல யாருக்கு ரொம்ப சக்தி இல்லையோ, இல்ல பீப்புள் ஹூ ஃபீல் எக்ஸாஸ்டட் ஆல் த டைம், ரொம்ப டயர்டாவே இருக்கு, ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கு அப்படின்றவாளுமே இந்த ஃப்ரூட் ஜூஸ் போட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட எனக்கு வைரல் ஃபீவர் வந்தது. 2 weeks ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் நானு. ஸோ லிட்டரலா ஐ வாஸ் இன் பெட். 2 weeks என்னால எழுந்துக்கவே முடியல. 2 வாட்டி போய் ட்ரிப்ஸ் ஏத்தின்னு வந்தேன், ஒன்னும் தேரல உடம்பு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தா, பிளட் டெஸ்ட்லயும் எதுவுமே இல்லை அப்படின்னு ரிசல்ட். அதுக்கப்புறமா தான் ஒரு டாக்டர் இது காமன் வைரல் ஃபீவர் தான், அது வந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா. சோ இந்த வைரல் ஃபீவர் மட்டும் இல்லாம அதோட கூட உடம்பு வலி, பாடி ஹீட், எவ்வளோ டெம்பரேச்சர் 103, 103.5 எல்லாம் போய் அவ்வளோ ஹீட்டை நம்ம உடம்பு பேர் பண்ணிட்டு வந்திருக்கு. சோ நம்ம உடம்பு எல்லா சக்தியுமே இழந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல என் டாக்டர் சொன்ன ஒரே ஜூஸ் பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைப்போம், மாதுளை நினைப்போம், பொமோகிரனேட் அப்படின்னு நினைப்போம். இல்லவே இல்லை. அதாவது என்னோட டாக்டர் சொன்ன ஒரு ஜூஸ் என்னன்னா மஸ்க் மெலான் தான். ஸோ இப்படி சஜஸ்டட் திஸ். அது ஏன்னா நம்ம பாடி டிஷ்யூஸ் எல்லாம் அது ரீஜெனரேட் பண்ணும், ரெஜுமினேட் பண்ணும். பாடி டிஷ்யூஸ் எல்லாம் நல்ல சக்தி ஊட்டி கொடுக்கும். ஸோ அதுக்கு திஸ் ஃப்ரூட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி வெரி ஹெல்தி. ஸோ நான் இப்போ இதை பீசஸா கட் பண்ணி ஜூஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுக்கு நீங்க தண்ணி விட்டு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, அப்படியே ஜூஸ் போடலாம். நான் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை இல்லாமையுமே நீங்க அப்படியே சாப்பிடலாம். இப்ப பாருங்க, சூப்பரான யம்மியான மஸ்க் மெலான் ஜூஸ் ரெடி ஆயிடுத்து. இந்த அவசர அவசரமா கிளம்புறவா, அதாவது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருக்கிறவா, ஆஃபீஸ் ஒர்க் போய் 9 hours 10 hours வேலை பாக்குறவா, அவளுக்குலாம் இந்த ஜூஸ் ரொம்பவே நல்லது. டு நாட் கன்சியூம் ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட். அதாவது நம்ம சால்ட் போட்டு ஃபுட் சாப்பிட்டுருப்போம். ஸோ அந்த சால்ட்டி ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடக்கூடாது. ஸோ எப்போ சாப்பிடலாம் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னா, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஆஃப்டர் லஞ்ச், நல்ல ஒரு 1.5 2 hours கேப் விட்டு அப்புறமா கன்சியூம் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி எனி ஃப்ரூட்ஸ் ஆர் எனி ஃப்ரூட் ஜூசஸ் இட் இஸ் குட் இஃப் யூ கன்சியூம் இட் பிஃபோர் 1 PM. அதாவது 1 மணிக்கு முன்னாடி, மத்தியானம் 1 மணிக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணிருந்தா ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.